அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள்ங்க. பொங்கல் பண்ண ரெடி. காய்கறிங்க, பொங்கல் அன்றைக்கி எல்லா காய்கறியும் வச்சு அதில் குழம்பு வச்சு சாப்பிட்டா, அது வெண்பொங்கலுக்கு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். அதையும் வற்ற வச்சு 2-3 நாளைக்கு அந்த குழம்பை வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதில் காய்கறியில் மேங்கோ, நம்ம நாட்டு காய், மாங்காய், அடுத்தது முருங்கைக்காய், இதுவும் நம்ம நாட்டிலேருந்து உருவானது தாங்க. இமயமலையிலேருந்து உருவானதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கத்திரிக்காய், இதுவும் பர்மா ரீஜியன்லேருந்து உருவானது. நம்ம நாட்டுக்கு உள்ள காய் தான் இதுவும். இதில் கத்திரிக்காயில் 2 வகை இருக்குது. அது ஒன்று, இது ஒன்று. வெள்ளை கத்திரிக்காய் உண்டு, ஆனால் அது வந்து சவுத்தில் தான் கிடைக்கும், நம்ம திருநெல்வேலி சைடில். இங்கே அது வெள்ளை கத்திரிக்காய் கிடைக்கல. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு, சவுத் அமெரிக்காவில் உருவானது. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. அடுத்தது குடமிளகா, தக்காளியும் சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்தது தாங்க. முதல்ல நம்ம நாட்டிலே இது சரியாக, எங்கள் ஊர்லேயே சரியாக அந்த காலத்தில் வைக்க தெரியாது. வெறும் தக்காளி காயை பிடிங்கிட்டு வந்து அதை கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ தான் தக்காளியின் பயன்பாடு ரொம்ப அதிகமாகிடுச்சு, நிறையா விதத்துக்கு பயன்படுது அது. அடுத்தது பீர்க்கங்காய், அடுத்தது சக்கரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்குன்னு சொல்லுவோம். அடுத்தது பட்டர் பீன்ஸு, ரொம்ப சுவையாக இருக்கும், விலை அதிகம். அடுத்தது கொத்தவரங்காய், உடம்புக்கு நல்லது, மிகவும் நல்லது. அடுத்தது சௌ, அடுத்தது சுரைக்காய், அடுத்தது வாழைக்காய், அடுத்தது வெள்ளரிக்காய், புடலங்காய், நூற்கோல், பீட்ரூட், எலுமிச்சம்பழம், பெரிய நெல்லிக்காய், வெங்காயம், கேரட், அடுத்தது அவரைக்காய், அடுத்தது கோவைக்காய், முள்ளங்கி. அடுத்தது இது கிழங்கில் போட முடியாது, ஆனால் இது நம்ம தமிழ்நாட்டுக்கே உரித்தானது. பனங்கிழங்கு வந்து தனியாக வைக்கலாம். அடுத்தது தேங்காய், அடுத்தது மரவள்ளிக்கிழங்கு, அடுத்தது சேனக்கிழங்கு, இதுதாங்க முக்கியம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து கருணைக்கிழங்கு, அடுத்தது வந்து சிறுகிழங்கு, அடுத்தது சேமக்கிழங்கு, அடுத்தது இது ஏதோ ஒரு கிழங்கு, இது பேர் தெரியல. அடுத்தது வெங்காயம், தக்காளி, இவ்வளோதாங்க. இதை வந்து சுவைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். 3 நாளைக்கு குழம்பு வந்து எடுத்து காமிக்கலாம், அடுத்த வீடியோவில் வேணால் அதை பார்க்கலாம். நன்றி. மீண்டும் உங்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்.